சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பொதுவாகவேங்க பெரும்பாலானவங்களுக்கு நாமளும் எழுத்தாளர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா? அந்த வகையில நம்முடைய விகடன் வாசகர்களை எழுத்தாளர்களாக மாற்றும் ஒரு சிறு முயற்சி தான் மை விகடன். 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கப்பட்டது. நூற்றுக்கணக்கான நம்முடைய வாசகர்கள் கட்டுரைகளை எழுதி அனுப்பியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5000த்துக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் பப்ளிஷ் ஆகியிருக்கு. இப்ப நாம கொடுக்கின்ற தலைப்பு சுற்றுலா. சுற்றுலா குறித்த உங்களுடைய சொந்த பயண அனுபவமா இருக்கலாம், இல்ல சுற்றுலா தலங்கள் குறித்த அறிமுகமாக இருக்கலாம். அப்படியே இல்லைன்னா சுற்றுலா போறப்ப இதெல்லாம் எடுத்துட்டு போங்க, இதெல்லாம் தவிர்த்துக்கோங்க என்று தகவல் சொல்லுகின்ற படைப்புகளாகவும் இருக்கலாம். ஆனா அது ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருக்கணும். ஏப்ரல் 20ஆம் தேதி கட்டுரைகளை அனுப்ப கடைசி நாள்க. கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல அதனுடைய லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க கட்டுரைகளை படைப்புகளை உடனே அனுப்பி வைங்க. சிறந்த கட்டுரைகள் பிரசுரமாகும். சிறந்த கட்டுரைகளுக்கு பரிசு தொகையும் உண்டுங்க. ஸோ மறக்காம கட்டுரைகளை எழுதி அனுப்புங்க. அப்புறம் த்ரில் படங்களையே மிஞ்சக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோடு பல்வேறு பரபரப்பு காட்சிகளும் சமகால அரசியல்ல நடந்துட்டு இருக்குங்க. முக்கியமா இருக்கு ஆனா இல்ல அப்படின்னு ஒரு படத்துல சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அண்ணாமலை தலைமை பதவியில இருக்காரா இல்லையா அப்படின்னு சுத்தி சுத்தி பரபரப்புகள். இப்ப லேட்டஸ்டா நான் ரேஸ்லயே இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஆனாலும் சீக்ரெட்டா டெல்லியில சில முயற்சிகளையும் எடுத்துட்டு இருக்காரு. அப்ப அதிமுக தரப்புல இருந்து அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதா? இன்னொரு பக்கம் அமித்ஷாக்கு வந்திருக்கிற லேட்டஸ்டாக வந்திருக்கிற முக்கியமான ரிப்போர்ட். அடுத்து மோடி அவரு தமிழ்நாடு வராரு. அவருக்கு நெருக்கடி கொடுக்கின்ற வகையில ஒரு 7 விஷயங்களை கையில் எடுத்திருக்காரு மு.க. ஸ்டாலின். இன்னொரு பக்கம் அவரை தூக்கிட்டு வாங்க நம்ம பார்ட்டிக்கு, சூப்பரா நம்ம மாத்திடலாம் எல்லா விஷயத்தையும் அப்படின்னு அசைன்மெண்ட்டுகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்காமா. அறிவாலயத்திலிருந்து புரிஞ்சிருப்பீங்க யார அப்படின்னா மாஜி ஜெயக்குமார். என்ன நடந்துகிட்டு இருக்கு சமகால அரசியல்ல? இதுதாங்க இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். அன்பிற்கினிய நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். நான் உங்கள் சகோ இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். வெளியே கூழ், உள்ளே டென்ஷன். அண்ணாமலை விவகாரம். ஐபிஎல் போட்டிகள் பரபரப்பா நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? ஒரு ஓவர் இவங்க வெற்றி பெற மாதிரி இருக்கும், இன்னொரு ஓவர் அவங்க வெற்றி பெற மாதிரி இருக்கும். ஓவருக்கு ஓவர் மாறிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? அதுவும் கிளைமேக்ஸ் கட்டம், கடைசி ஓவர்லாம் வந்துட்டா பாலுக்கு பால் ஆட்டம் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தாங்க இருந்துட்டு இருக்கு அதிமுக பாஜகவை சுற்றிய சமகால அரசியல்கள். இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவரை சுற்றி இப்படிதான் பாலுக்கு பால் காட்சிகள் பரபரப்பை கூட்டிக் கொண்டே இருக்கு. தமிழ்நாடு தலைவர்னு நம்ம சொல்றோம், ஆனா அவரு கோவையில நான் தமிழ்நாடு பாஜக தலைவர் ரேஸ்லயே இல்லைங்க அப்படின்னு போட்டுடைச்சு பேசியிருக்காரு. ஏப்ரல் 4ஆம் தேதி நேற்றைக்கு கோவையில இப்படியாக பேசியிருக்காரு. இருக்கு ஆனா இல்ல அப்படின்னு எஸ்.ஜே. சூர்யா ஒரு படத்துல சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி தாங்க பரபரப்பா ஓடிக்கொண்டிருக்கு. ஐபிஎல் பரபரப்பையும் மிஞ்சக்கூடிய அரசியல் பரபரப்பு பாஜகவை சுற்றி நடந்துட்டு இருக்கு. எதற்காக சொல்றோம் அப்படின்னா, வெளியில இப்படி ரொம்ப கூலாக அண்ணாமலை அவரு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாரு. உள்ளுக்குள்ளார சீக்கிரட்டா சில காய் நகர்த்தல்களையும் நடத்திட்டு தான் இருக்காங்க அண்ணாமலை அவங்களுடைய டீம். பாஜகவுடைய தேசிய தலைமையை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய கூட்டணியை அவங்க எதிர்பார்க்கறாங்க, விரும்புறாங்க. அது வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நம்புறாங்க. அதனால அதிமுகவுக்கு செவிசாய்க்க வேண்டிய ஒரு தேவையும் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. சரி, அப்ப யாரை புதிய தலைவராக நியமிப்பாங்க அப்படின்னு பார்த்தா சட்டமன்ற உறுப்பினர் திரு நயினார் நாகேந்திரன், முன்னாள் அமைச்சர் மூத்தவர் சீனியர் திரு பொன் ராதாகிருஷ்ணன், அப்புறம் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாள் தலைவராக இருந்திருக்காங்க, திருமதி வானதி சீனிவாசன் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க, அப்புறம் திரு கருப்பு முருகானந்தம் உள்ளிட்ட பலருடைய பெயரும் அடிபட்டு கொண்டிருக்கு. இதை ஸ்மெல் பண்ணிக்கிட்டு தான் உடனே நம்ம கட்சியில இருந்துகிட்டே திமுக பக்கம் தாவல்லாம் திட்டம் போட்டவங்க தான் நயினார் அவங்களுடைய டீமு. மேலும் அதிமுகல இருந்து இங்க நம்ம கட்சிக்கும் வந்தவர். இன்னொரு பக்கம் பொன்னார், அவருக்கு வயதாகிடுச்சு. நம்ம யங்ஸ்டர்ஸை நோக்கியும் தீவிரமாக செயல்பட்டு இருக்கோம். ஆதரவும் புதிய வாக்காளர்கள்ட்ட நமக்கு ஆதரவும் பெருகிட்டு இருக்கு. அப்படி இருக்க இவங்களெல்லாம் வச்சுட்டு எதுவும் பெருசாக பண்ணிட முடியாதுங்க, திமுக வலுவாக இருக்காங்களே அப்படின்னு டெல்லிக்கு பல்வேறு புகார் பட்டியலையும் அனுப்பியபடியே இருக்காங்க அண்ணாமலையுடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள். அதே நேரத்தில் பல்வேறு ரூட்டுகளையும் பிடிச்சு டெல்லியுடைய மனசை எப்படியா மாத்திடலாம் அப்படின்னு பெரும் முயற்சியும் எடுத்துட்டு இருக்காங்க
அண்ணாமலையுடைய அதே ஆதரவாளர்கள். முக்கியமா பக்கத்து மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய சில மடங்கள்ல இருக்கக்கூடிய நம்பிக்கையானவங்க, அப்புறம் உச்சத்துல இருக்கக்கூடிய பிரபலங்கள், அப்புறம் டெல்லியில தனக்காக பேசக்கூடிய சில சீனியர் தலைவர்கள், இப்படி பல ரூட்டுகள்லயும் அண்ணாமலைக்கு இங்க நல்ல செல்வாக்கு இருக்கு, இளைஞர்கள்லாம் நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல, அதுவும் தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கிற நேரத்துல திடீர்னு ஒரு புதிய தலைவரை கொண்டு வந்தா அது பாஜகவுடைய தொண்டர்கள் கிட்டயும் ஒரு சோர்வை ஏற்படுத்தும். புதியவர்கிட்ட நம்பிக்கை பெறணும் அப்படின்னு மறுபடியும் ஜீரோல இருந்து தொடங்குற மாதிரி இருக்கும். அப்புறம் ஆளுங்கட்சியான திமுகவுக்கு இது சாதகமாக போகவும் வாய்ப்பு இருக்கு. இவையெல்லாம் கடந்து கூட்டணிக்கு வரக்கூடிய ஒரு கட்சி கொடுக்கின்ற அழுத்தத்துக்காக நம்முடைய தலைவரையே மாற்றலாமா அப்படின்னு உருக்கமாகவும் இப்படியான பாயிண்ட்ஸுகளையும் அடுக்கியிருக்காங்க அண்ணாமலைக்காக பேசக்கூடிய அவருடைய நெருக்கமானவர்கள். ஆனாலும் டெல்லியை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் என்பதில் நோ சேஞ்ச், எங்க முடிவுல நோ சேஞ்சுங்க அப்படின்னு அவங்க இருந்துட்டு இருக்காங்க. அமித்ஷாவுக்கு பறந்த புதிய ரிப்போர்ட்ஸ், இதையொட்டி டெல்லி ஆஃபர் நோ சொன்ன அண்ணாமலை, திரு அண்ணாமலையை மாற்றணுங்கிறதுல டெல்லி உறுதியா இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அண்ணாமலையும் ரேஸ்ல நான் இல்லை அப்படின்லாம் தகவலை தெரிவிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. அதற்கு காரணங்களும் இல்லாம இல்லைங்க. முக்கியமாக அதிமுக சைட்ல இருந்து கொடுக்கப்படுகின்ற அந்த அழுத்தங்கள். அது மட்டும் இல்லாம அண்ணாமலை தன்னுடைய பதவி காலத்துல சிறப்பாக இங்க செயல்பட்டிருக்காரு, நிறைய வாக்குகளை பெற்று கொடுத்திருக்கிறார் அப்படின்னு அவங்களுடைய ஆதரவாளர்கள் சொன்னாலும் அவரால் பாதகங்கள் நிறையவும் நடந்திருக்கு. அதுதான் கூட்டணியில் இருந்த வலிமையான அதிமுக நம்ம விட்டு போயிட்டாங்க, ஓராண்டு நம்மோட அவங்க இல்ல. மேலும் வீரமாக எல்லாவற்றையும் பேசுவாரு, ஆனா அவ எல்லாமே அன்றைய ஒரு நாள் செய்தி மாதிரி தான். அதுக்கப்புறம் அதை ஒண்ணுமே ஃபாலோ பண்ண மாட்டாரு. அதனாலேயே வாய்ச்சொல்லில் வீரர் என்கிற ஒரு இமேஜும் உருவாகிடுச்சு. சீனியர்களோட அனுசரித்து போக கிடையாது, பல்வேறு சீனியர்களையும் ஓரம் கட்டி இருக்காரு அப்படின்னு உட்கட்சி அந்த கோஷ்டி பூசல்களும் நிறைய இருக்கு அப்படின்னு பலவற்றையும் மாற்று கோஷ்டியினர் அண்ணாமலைக்கு எதிராக புகார்களாகவும் ரிப்போர்ட்டுகளாகவும் டெல்லிக்கு தட்டி விட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த சிக்கல்கள் எல்லாவற்றையும் சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா, நிதி அமைச்சரான திருமதி நிர்மலா சீதாராமன் அவங்களோடவும் இது சம்பந்தமான ஆலோசனைகளையும் நிகழ்த்தியிருந்தாங்க. அவங்களும் அதிமுகவுடைய முக்கியமான தலைவர்கள் கிட்ட தொடர்ந்து அவங்களும் பேசியிருந்தாங்க. ஒரு பாஜக அதிமுக இடையில ஒரு சுமூகமான உறவு, உறுதியான கூட்டணி அப்படின்னு நெருக்கத்துக்கான சில முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டது. இப்படியான ஒரு நிலையில தான் ஒரு முக்கியமான ரிப்போர்ட்டும் அமித்ஷா அவர்களுடைய டேபிளுக்கும் வந்தது. என்னன்னா, அதிமுக, பாஜக, பாமக, அப்புறம் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம், இன்னொரு பக்கம் திருமதி வி கே சசிகலா, திரு டிடிவி தினகரன் அனைவரும் கூட்டணியில ஒருங்கிணைந்தால் முழுமையாக மேற்கு, தெற்கு, வடக்கு எல்லா மண்டலங்கள்லயும் வாக்குகளை பெற்று திமுகவை வீட்டுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு புள்ளி விவரங்கள் அடங்கிய அந்த தொகுப்பு. இன்னொரு பக்கம் ஒவ்வொரு மண்டலத்திலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட செல்வாக்கு, அது எப்படி திமுகவை தோற்கடிக்கும், அதன் தொடர்ச்சியாக இந்த மண்டலங்கள்ல திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் யாரு, அதாவது சிட்டிங் அமைச்சர்கள், அவங்களுக்கு மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய சிலருக்கு இருக்கக்கூடிய அந்த கெட்ட இமேஜ், இவை எல்லாமே திமுகவுக்கு நெகட்டிவா மாறும். இந்த பக்கம் அதிமுக, பாஜக இந்த வலிமையான கூட்டணிக்கு ஆதரவாக திரும்பும் அப்படின்னும் ரிப்போர்ட்டை தட்டி விட்டுருக்காங்க. அமித்ஷா அவர்களுக்காக செயல்படுகின்ற ஒரு தனியார் நிறுவனம், அவங்க தான் இங்க கிராஸ் லெவல்ல என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தொடர்ந்து சர்வேலாம் எடுத்தபடி இருக்காங்க. அதையொட்டித்தான் அண்ணாமலை அந்த பதவியில இருந்து மாத்திட்டா அதிமுக கிரீன் சிக்னல் கொடுத்துரும், நம்மளும் இந்த டார்கெட்டை அடைஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு டெல்லி வந்ததுங்க. அதனால தான் அண்ணாமலை டீம் எவ்வளவோ முயற்சி செய்தும் அதற்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கு டெல்லி அப்படின்னும் கூடுதல் தகவல்களும் வருதுங்க. அதே நேரத்துல அதே தனியார் நிறுவனம் இன்னொரு சர்வேவையும் கொடுத்திருக்காங்க, ஒரு ரிப்போர்ட்டையும் கொடுத்திருக்காங்க. அதிமுகவுக்காக அண்ணாமலையை தலைமை போஸ்ட்ல இருந்து இறக்கினால் அது கொஞ்சம் நெகட்டிவாகவும் அமையும். ஏன்னா தமிழ்நாட்டில் அண்ணாமலை டீம் பட்டி தொட்டி எங்கும் பாஜகவை கொண்டு போய் சேர்த்திருக்காங்க, அது மறுப்பதற்கு இல்லை. தொண்டர்கள் கிட்டையும் ஒரு சோர்வை ஏற்படுத்தும். அதிமுக இதுல ஜெயிச்சிட்ட மாதிரி ஒரு தோற்றமும் உருவாகும். இதை சரி கட்டுறதுக்கு ஜூலைல மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலும் நடக்க இருக்கு. அந்த தேர்தலில் அதிமுக சார்பாக 2 எம்பிக்களை மாநிலங்களவைக்கு அனுப்ப முடியும். ஸோ அதிமுக கோட்டாவில இருந்து ஏன் ஒரு எம்பியாக திரு அண்ணாமலையை மாநிலங்களவைக்கு அனுப்பக்கூடாது? அப்படி செஞ்சா அதிமுக, அண்ணாமலை 2 டீமையும் ஒரே நேரத்துல சரி கட்டியது போல இருக்கும், சமாதானம் செய்தது போலவும் இருக்கும், வெளியிலையும் ஒரு பாசிட்டிவான இமேஜாகவும் அது இருக்கும். பிற்பாடு அவரை அமைச்சராகவும் ஆக்கலாம் அப்படின்னு இன்னொரு ரிப்போர்ட்டையும்
டெல்லிக்கு தட்டி விட்டுருக்கு அதே அதே சர்வே டீம்ங்க. இதற்கு அதிமுக சைட்ல இருந்து எந்த அளவுக்கு ஓகே சொல்லுவாங்க அப்படின்னு தெரியல. ஆனாலும் ஒரு நல்ல விஷயமாகவும் டெல்லி இதை உணரத் தொடங்கினாங்க. குறிப்பாக திரு அமித்ஷா அவங்களுடைய டீம். ஏன்னா அண்ணாமலையுடைய செயற்பாடுகளும் இங்க தீவிரமாகவும் வீரியமாகவும் இருந்திருக்கு. ஆனா இந்த ஆஃபருக்கு நோ சொல்றாரு அண்ணாமலை அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க. அவரை பொறுத்த வரைக்கும் மாநில அரசியல்லையே தொடர்ந்து செயல்படணும் அப்படிங்கறதுதான் அவருடைய விருப்பம். அடுத்த சட்டமன்ற தேர்தலையும் போட்டியிட்டு நிச்சயமாக வெற்றி பெறுவேன் அப்படின்னும் அவர் நம்புறாரு. ஏன்னா அவருக்கு தோதான தொகுதிகளையும் அவருக்கு நெருக்கமான டீம் எடுத்திருக்காங்க, பட்டியலிட்டு இருக்காங்க. ஒரு 4-5 தொகுதிகள் இருக்கு. அங்க கூடுதல் கவனத்தை செலுத்தி இப்ப இருந்தே வேலை பார்க்கவும் தொடங்கியிருக்காங்க அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள். இந்த நிலையில திடீர்னு எம்பி ஆகியோ இல்ல வேற ஒரு முக்கியமான போஸ்டிங்கோ இல்ல நார்த்துக்கோ போறதுக்கு அண்ணாமலை விரும்பல. அதனால தான் நான் இங்க இருந்தே வேலை பார்க்கிறேன், திமுகவை தோற்கடிக்க சாதாரண தொண்டனாக இருந்து பட்டி தொட்டி எங்கும் திமுகவுக்கு எதிராக பரப்புரை செய்ய நான் ரெடி அப்படின்னும் டெல்லிக்கும் தன்னுடைய மெசேஜையும் தட்டி விட்டுருக்காரு அண்ணாமலை அப்படின்னு தகவல்கள் வருதுங்க கமலாலய வட்டாரத்துல. அதை ஒட்டி தான் டெல்லின்னு என்னை பேக் பண்ண பாக்குறீங்களா, நான் இங்கே இருந்து கட்சிக்காக கடுமையாக உழைப்பேன் அப்படின்லாம் பத்திரிகையாளர்கள்ட்டையும் பேசியிருக்காரு அண்ணாமலை. ஜெயக்குமாருக்கு வலை விரிக்கும் திமுக, தடுக்க புது கிஃப்ட் தரும் எடப்பாடி. முன்னெல்லாம் கால நேரம் வந்துட்டாலே போதுங்க, நேரம் தவறாம பத்திரிகையாளரை வந்து சந்தித்து பேசிட்டு போவாரு. அப்புறம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, எதிர்கட்சி ஆனாங்க. எதிர்கட்சி ஆனா என்ன, நான் வந்து பேசுவேங்க, நான் பேசாம வேற யார் பேசுவா, அதுக்காகத்தானே என்ன பொதுச் செயலாளர் அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு பத்திரிகையாளர்களை வந்து தவறாம சந்தித்து பேசுவாரு. எப்படி கேள்வி கேட்டாலும் சரிங்க, அசராம சளைக்காம பதில் சொல்லுவாரு. அப்படிப்பட்டவரை தான் மார்ச் 25ஆம் தேதியில இருந்து காணவில்லை அப்படின்னு போஸ்டர் மட்டும்தான் ஒட்டல. எங்கெங்க போனார் அவரு அப்படின்னு எல்லா பக்கமும் கேள்விகள் வந்துட்டு இருக்கு. அதே மார்ச் 25ஆம் தேதி என்ன நடந்தது, அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அங்க டெல்லியில உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவங்கள சந்திச்சு பேசினாரு. புரிஞ்சிருப்பீங்க யார சொல்றேன்னு, முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமார். பத்திரிகையாளர்களை சந்திக்கிறத நிறுத்திட்டாரு, கட்சிக்காரங்க கிட்டயும் பெருசா பேசுறது இல்ல, அப்படியே அமைதியாகிட்டாரு. ஜெயக்குமார் கொஞ்சம் அப்செட்ல இருந்துட்டு இருக்காரு, பெருசா யாருக்கிட்டையும் பேச்சுவார்த்தை வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு தகவல் வருது அதிமுகக்குள்ளார. நமக்கும் சென்னை தலைநகர்ல மீனவ சமூகத்தினர்கிட்ட கூடுதல் செல்வாக்க பெறணும், அப்படிப்பட்ட ஒருத்தர் நம்முடைய கட்சிக்கு வந்தா அவங்களுடைய முழுமையான ஆதரவையும் பெற்றுவிட முடியும், அச்சமூகத்துடைய ஆதரவையும். இன்னொரு பக்கம் சென்னையை மேலும் வலிமையாக்கினதாகவும் இருக்கும். ஸோ மனஸ்தாபத்தில் இருக்காருன்னு தெரிஞ்சா கொஞ்சம் பேசி பாருங்க, கிரீன் சிக்னல் கொடுத்தா இங்க அப்படியே தூக்கிட்டு வந்துருங்க அப்படிங்கிற ரீதியில அறிவாலயத்துல இருந்தும் அசைன்மெண்ட்டுகள் பறந்திருக்குங்க முக்கியமானவர்கள் கிட்ட. முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவரை பொறுத்த வரைக்கும் பலகீனமான அதிமுக டார்கெட் 200 என்கிற திமுக மிஷனுக்கு ரொம்பவே உதவும் என்பதுதான். அதனாலேயே கொள்கை ரீதியாக அதிமுகவில் மன வருத்தத்துல யார் இருந்தாலும் அவர்கள் இருக்க வேண்டிய இடம் அது கிடையாது திமுக அப்படின்னும் அவர் நினைக்கிறார். அதனால தான் இப்படியான அசைன்மெண்ட்டுகளும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்தில் இவையெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமார் அவங்களுடைய டீமை தொடர்பு கொண்டு நம்ம பேசணுங்க. இது முழுக்க வதந்திங்க. இப்போ கூட நீட் விஷயத்துல நாடகம் ஆடுகிறது திமுக, கச்சத்தீவு விஷயத்துல நாடகம் ஆடுகிறது திமுக அப்படின்னு காட்டமான விமர்சனங்கள்லாம் ஜெயக்குமார் முன் வச்சிருந்தாரு. மேலும் ஜெயக்குமார் அவருடைய உடம்புல ஓடுவது அதிமுகவுடைய ரத்தங்க, அதனால எந்த காலத்திலும் திமுக பக்கம் போக வாய்ப்பே கிடையாதுங்க அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க அவருக்கு மிக மிக நெருக்கமானவங்க. அப்புறம் பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு அப்ப ஜெயக்குமார் அவர் தான் பேட்டி கொடுத்தாரு பத்திரிகையாளர்கள் கிட்ட. ஆனா இப்ப திடீர்னு பாஜகவோடு நெருங்குறாங்க, டெல்லியில போயிட்டு சந்திச்சுட்டு வந்திருக்காங்க அதிமுகவுடைய தலைவர்கள். இப்ப எந்த முகத்தை வச்சுக்கிட்டு பத்திரிகையாளர்களை ஊடகத்தை சந்திப்பது, அது அவருக்கே கொஞ்சம் நெருடலா வருத்தமாகவும் இருக்கு. அதனாலையும் தவிர்த்துக்கிறாரு, சந்திக்காம தவிர்த்துக்கிறாரு. மற்றபடி அவரு இன்றைக்கும் என்றைக்கும் அதிமுக தாங்க அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க அதே ஜெயக்குமாருடைய ஆதரவாளர்கள். இன்னொரு பக்கம் இப்படி பேசப்படுகின்ற தகவல்கள் எல்லாமே அதிமுக பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி அவருடைய காதுகளுக்கும் சென்றது. முக்கியமா ஜெயக்குமார் அவரை பொறுத்த வரைக்கும் என்ன வருத்தம்னா, பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு அவர் தான் வந்து அறிவிச்சாரு, அவரை சொல்லித்தான் அறிவிக்க வச்சாங்க. ஒற்றை தலைமை அப்படின்னு அன்றைக்கு முதலாக குரல் கொடுத்ததும்
ஜெயக்குமார் தான். அவரால் தான் இன்றைக்கு இவ்வளோ பெரிய மாற்றமே வந்தது. இந்த நாற்காலியும் எடப்பாடியுடைய வசம் உறுதியாகவும் இருக்கு. இதுக்கு முன்னாடி தினந்தோறும் ஊடகங்கள்கிட்ட எப்படி பேசுறது, என்ன பேசுறது அப்படின்னு எடப்பாடியும் ஜெயக்குமாரும் ஆலோசனை செஞ்சுப்பாங்க. ஏன்னா வாய்ஸ் ஜெயக்குமார்தாக இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள், எண்ணங்கள், கோணங்கள் எல்லாமே எடப்பாடியுடையதாக வெளிப்பட்டது. இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருந்த நேரத்துல ஜெயக்குமார் கிட்ட தகவலே சொல்லாம அவருக்கு தெரியாமலே டெல்லிக்கு போயிருக்காங்க எடப்பாடி மற்றும் முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள். மேலும் உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவரை சந்திச்ச பிறகு பாஜகவால நாங்க தோற்றேன் அப்படின்னு ஜெயக்குமார் பேசின அந்த வீடியோவை திமுக தரப்பு வைரல் ஆக்கியபடியே இருக்காங்க. இவை எல்லாமே டோட்டல் இமேஜையும் டேமேஜ் பண்ற மாதிரியே இருந்தது. ஜெயக்குமார் அவரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ராயபுரம் தொகுதியில அவர் தோத்தாரு. ஆனாலும் ராயபுரம் தொகுதியில தோத்ததுக்காக மட்டுமா அவர் பேசினாரு? இந்த கூட்டணியால தமிழ்நாடு முழுக்கவே அதிமுகவுக்கு நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு. ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுக்காகத்தான் அவர் குரல் கொடுத்தாரு. அப்படி இருக்க திடீர்னு இந்த சந்திப்பும் அதை ஒட்டிய மாற்றங்களும் ஜெயக்குமாரை ரொம்பவே அப்செட் ஆக்கியிருக்கு அப்படின்னு தகவல்கள் எடப்பாடி அவருடைய காதுக்கும் போக, அதன் தொடர்ச்சியாக தான் ஜெயக்குமாரை சரி கட்ட ஜூலைல வருகின்ற அந்த எம்பி தேர்தல் இருக்கு இல்லைங்களா, மாநிலங்களவை எம்பி தேர்தல், அதுல ஒரு சீட்டை ஜெயக்குமாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை ஓடிக்கொண்டிருக்குங்க. ஜெயக்குமாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்தது போல இருக்கும். அதே டெல்லிக்கு போய் தமிழ்நாட்டுடைய குரலையும் ஜெயக்குமார் ஓங்கி ஒழிக்க முடியும். இன்னொரு பக்கம் மீனவ சமூகத்துக்கான அதிமுக பிரதிநிதித்துவம் கொடுத்தது என்பதையும் பதிவு செஞ்சது போல இருக்கும் அப்படின்னு சில கணக்குகள் ஓடிக்கொண்டிருக்குங்க. இந்த ஆஃபரை தான் எடப்பாடி ஜெயக்குமாருக்கும் முன்வைத்திருக்கிறார் அப்படின்னும் எம்ஜிஆர் மாளிகை வட்டாரங்கள்ல தகவல்கள் வருதுங்க. தமிழ்நாடு விசிட், மோடி மூவ், முறியடிக்க 7 அஸ்திரங்களை வீசும் மு.க. ஸ்டாலின். அகில இந்திய அளவுல வெற்றிகள் பெற்றிருந்தாலும் தமிழ்நாட்டில் முழுமையான வெற்றியை பெற முடியல. ஸோ தமிழ்நாட்டை டார்கெட் செஞ்சு தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாஜக. மிக முக்கியமாக பிரதமர் மற்றும் பாஜகவுடைய முக்கியமான தலைவர்கள் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க. அதற்கேற்ற வகையிலையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கும் வராரு இல்லையா, ஏப்ரல் 6ஆம் தேதி. அவருடைய வருகையும் அது சம்பந்தமான டாக்கும் இங்க பாஜக குறித்து அதிக அளவுல பேச வைக்கும். தொடர்ச்சியான இந்த பயணங்களும் தமிழ்நாட்டுக்கான சில விஷயங்களை முன்னெடுப்பதும் பாஜகவுக்கு இங்க ஒரு தளம் அமைத்து கொடுக்கும் அப்படிங்கிறது பாஜகவுடைய நம்பிக்கை. இதுதான் மோடி அவருடைய மூவாகவும் இருக்கு. இதை முறியடிக்கின்ற வகையில தான் 7 முக்கியமான அஸ்திரங்களை கையில் எடுத்திருக்காரு திமுகவுடைய தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க. அதுல முதன்மையாக மும்மொழி கொள்கை, அந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு, இங்க நிதி கொடுக்க மறுத்திருப்பது, மறைமுகமாக இந்தி திணிப்பு, இரண்டாவதாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற முயற்சிகளை பாஜக எடுக்கின்றது என்கிற அந்த எதிர்பரப்புரை, மூன்றாவதாக தமிழ்நாட்டிலிருந்து அதிக அளவுல வரிகளை ஒன்றிய அரசாங்கத்துக்கு கொடுக்கிறோம், ஆனா அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வேண்டிய போதிய நிதி ஒதுக்கப்படுவதில்லை, நான்காவதாக தொகுதி மறுவரையறை, அந்த பிரச்சனைகள், தமிழ்நாட்டுடைய எம்பி எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்கு. இதை ஒட்டி தான் அகில இந்திய அளவுல அந்த மீட்டிங்லாம் போட்டாங்க. அது சக்சஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு திமுகவும் நம்புறாங்க. அதற்கடுத்து வக்பு மசோதா, சட்ட திருத்த மசோதா இப்ப கொண்டு வந்தாங்க இல்லையா, அதற்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் பயணிப்பது, உச்ச நீதிமன்றம் வழக்கு போட இருக்காங்க. ஆறாவதாக கச்சத்தீவு விஷயம், அதை ஒட்டி தீர்மானமும் போட்டிருக்காங்க திமுக. ஏழாவதாக நீட் விலக்கு மசோதாவுக்கு மத்திய அரசாங்கம் ஒப்புதல் தர மறுப்பு. இதை ஒட்டி 9ஆம் தேதி சட்டமன்ற கட்சி தலைவர்களுடைய கூட்டம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு முதலமைச்சர். இந்த 7 விஷயங்களும் தமிழ்நாட்டுக்கு பாஜக எதிராக இருக்கு அப்படின்னு இதை வைத்து பரப்புரையை முன்வைக்கிறாங்க திமுகவினர். அதே நேரத்துல கச்சத்தீவு தாரை வார்த்ததுக்கு பின்னணியிலேயே திமுக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. நீட்டை ஒட்டி பேசுறப்ப நீட்டு ரகசியம் அப்படின்லாம் சொல்றீங்க, ஆனா திடீர்னு இப்ப தேர்தல் நெருங்குறப்ப இப்படி ஒரு புது நாடகத்தையும் விளக்கு அப்படிங்கிற நாடகத்தையும் முன்வைக்கிறீங்கன்னு அதிமுகவும் கடுமையா விமர்சிக்குது. இருந்தாலும் இந்த 7ம் கை கொடுக்கும் என நம்புறாங்க திமுகவினர். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.